நம்ம இலக்கியா இருந்துட்டு ரேவதிய பத்தி நம்ம கௌதம் கிட்ட சொல்றதுக்கு லேட் பண்ணி நம்ம ரேவதி இப்படி லேட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அது கூட பிரச்சனை கிடையாது. நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு எதுனா ஒண்ணு ஆகறதுக்கு முன்னாடியே கௌதம் கிட்ட சொல்லி அவங்க உயிரோட இருக்கும்போதே போயிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதாவது ரேவதியோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட மடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம்க்கு தான் யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உயிரோட இருக்கும்போதே நடந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கியாவும், ஜானகியும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆயிடுவாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிப்புடிச்சு, அதாவது இறந்து போனதுக்கு அப்புறமா கட்டிப்புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணீர் விட வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா, இத்தன வருஷமா தன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. ஆனா, இப்போ உண்மை தெரிய வரும்போது, தன்னோட அம்மா இல்ல அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, இந்த இடத்துல இது எதையுமே எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம ரேவதி தான் உங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம கௌதம்க்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிடுது. இது உண்மையா, பொய்யா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்காங்க. சரி, அது உண்மையா இருந்தாலுமே கூட, நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கௌதம் கூட இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய பார்க்கறதுக்காக நம்ம கௌதம் கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கௌதமோட ரியாக்ஷன் அது மட்டும் இல்லாம அவரோட கண்ணீர் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரேவதிக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. ரேவதி அதாவது தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு இப்போ இலக்கியா வந்து சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்றத நினைக்கிறது மட்டும் இல்லாம, கௌதம் வாப்பா நான் தான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டச்சிங் ஒரு மூமெண்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தன்னோட அம்மா சாக போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ஃபீல் பண்றதா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா இவங்க தான் சொல்லிட்டு வந்து நினைச்சு சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா திணறிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம் நான் வந்து இப்ப நான் அதாவது என்னோட உயிர் உன்னோட மடியில தான் போகணும்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் கடைசி ஆசையா வந்து இப்ப என்ன நினைச்ச ஒண்ணு, என் மருமக இலக்கியா வந்து இப்ப இப்போ வந்து நிறைவேத்திட்டா. இலக்கியாவையும், ஜானகி அதுக்கப்புறம் வந்து இப்ப அந்த குடும்பத்த நீ நல்லபடியா பார்த்துக்கணும். நான் உன்ன விட்டு போறத பத்தி நீ வந்து இப்ப கவலைப்படாத. நான் உன்ன விட்டு போனாலுமே கூட எப்பவுமே என்னோட உயிர் உன்ன தான் சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப இப்போ கண் கலங்கிட்டே சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதிய கட்டிப்பிடிச்சு கதறி அழும்போது அவங்களோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் விட்டு அதாவது அவங்கள விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுருது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கரமா கதறி அழுறது மட்டும் இல்லாம, எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிய காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இந்த ஒரு விஷயத்துல காப்பாத்த முடியாம போயிடுது. அதே மாதிரி நம்ம ரேவதியோட அதாவது நம்ம கௌதமோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரணும் இல்லையா? அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய ஒரு வழி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம ரேவதி நம்ம கௌதம் விட்டு போயிடுவாங்களா என்ன? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.